என்ன இன்னைக்கு ஒரு ஈக்காக்கா குருவியை கூட காணுமே. காலையிலேருந்து என் புருஷங்கிட்ட லோலு கட்டி அடிக்க முடியல. இந்த அக்காலும் இந்த சயா இந்த லலிதா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வாங்க டீலோவுக்கு ஏதோ ஒரு வாட்டி தான் ஏமாத்தினான் அந்த இந்திக்காரன் போன போட்டு. நெசமாலும் போய் பேங்கில் போய் ஏதோ லோனுக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு வருவோம். வாங்க டீன்னு கூப்பிட்டா எவளும் வரமாட்டான்னுட்டாளுவ. என்னத்தை தான் நான் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அக்கா இருக்குது ஐயா ஒரு வாட்டி ஏமாற்றி பேசிவிட்டானா அதுக்குன்னு அதையே தூக்கி மண்டையில் வச்சுக்கிட்டு இம்சா பண்ணிக்கிட்டு என்ன இது பெரிய தலைவலியா இல்லை? சரி அதுதான் போதேன்னு வீட்டில் போய் இந்த மனுஷங்கிட்ட பணம் கேட்டோம்னா இந்த ஆள் என்ன பேச்சு பேசுது, ஊர் உலகத்தில் இல்லாத பேச்செல்லாம் பேசுகிறான். கேட்டால் பணம் வெறி பிடிச்சி போய் அலையிறடி. அப்பா பாரு காசு பணம்ன்றான். எனக்கு மனசு தான் வரலை. எங்கள் ஆத்தா வீட்டில் கொடுத்த காசுலையாவது கையை வச்சு எடுப்போம்னு பார்த்தா அவன் புள்ளக்காரன் வளர்ந்து வந்தானா என்ன பண்ண ஏது பண்ணன்னு கேட்பானேன்னு அதில் கையை வைக்க பயமாக இருக்குது. இந்த எடுபட்டவன் மாசானா நல்லா சம்பாதிக்கிறான். யாருக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்து தள்ளுறானோ தெரியலை. குடுறா ஒரு 2 லட்சம் கொடு அப்படின்னு கேட்டால் பெரிய புடுங்கி கணக்கில் பேசுறது. நான் தான் பெரிய இது மினிஸ்ட்ரு, நீ தேவையில்லாத என்கிட்ட பேசாத, நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா இருந்தால் நல்லா சமைச்சு கிழிப்பா, நீ என்னத்தை சமைக்கிறன்னு நம்மக்கிட்ட இப்படி நம்ம செஞ்சு கொடுக்குறதெல்லாம் தின்னுப்புட்டு இப்போ ஆத்தா செஞ்சு கொடுக்குறது அப்படியே பெரிய தேனாமிரதமாக இருக்குன்னுட்டு என்னென்ன பேச்செல்லாம் இழுத்து பேசுகிறான் இந்த ஆள். இவங்கிட்ட வாழ்கிறதுக்கு பேசாமல் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுறலாமான்னு வருது எனக்கு. இப்படி அக்கத்தொக்கலில் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத செவுனோன்னு கிடக்கலாம் செத்த நாய் செருப்பை கடித்த கணக்கில். என்னம்மா எப்போ பாரு நம்ம ஏதாவது ஒரு கதை பேசுவோம், சம்மந்தமே இல்லாத கதையை பேசிட்டு கிடக்கிறான் இந்த கிறுக்கு பய. எல்லாடி அது ஒரு மனசாட்சி வேணாம் நமக்கே. நானும் சரி போகுது அவள் ஆத்தாக்காரி தான் எங்கிட்டோ அது என்னது காசி ராமேஸ்வரம்னு கிளம்பி விட்டாங்க. நம்ம மட்டும் என்னத்தை நம்ம கண்டுக்கலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லுவார். அப்புறம் நீ சரியில்லை, நான் இன்னொரு பொம்பளையை கட்டிக்கிட்டு வாரேன், இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு வாரேன்னு வந்தாக்க என்ன பண்ணுறதுன்னு நான் பயந்துக்கிட்டு என்னாடி அது எம்மன் தான் இறங்கி போகிறது ஒரு பொம்பளையும். ஆத்தாக்காரி போனதுலேருந்து நான் என்னான வேலை என்ன அதிகமாக வெளியில் கூட சுற்றுறது கிடையாது. இந்த சயா வீட்டுக்கு போகிறது பஞ்சவரத்தக்கா வீட்டுக்கு போகிறதோடு நிறுத்திக்கிறது. வேறு நமக்கு என்ன யாரை தெரியும் போய் சுற்றி ஊர் கதையை பேச. முன்னாடி ஒரு காலம் பேசணும், எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு பேசுனாங்க. இப்போ ஒரு வார்த்தை எவ்வளவு இந்த ஊரில் இருக்கிறவளோ பேசுகிறாளோ எப்போ நம்ம அழிவோம் எப்போ ஒழிவோன்னு தானே இருக்கிறாளுவோ. சரி நீ 2 பேரோட நிறுத்திக்கிட்டு நம்ம வீட்டில் கட்டுச்சிட்டா இருந்து குடும்பத்தை நடத்துவோம். மாமியாரும் ஊருக்கு பிடிச்சி நல்லா சமைச்சு போடுவோம், வகையாக செஞ்சு கொடுப்போம். 3 செஞ்சு கொடுத்தா தொண்டைக்கு கீழே போனதுக்கப்புறம் என்ன பேச்சு, சோறு ஆக்கு குழம்பு வை இதை செய்ய அதை செய்யின்னு எல்லாம் வாங்கிட்டு போடுறதெல்லாம் இவ ஆய் அக்காலா செய்கிறாங்க. நான் தானே செஞ்சு போடுறோம். எல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிடுச்சுவோ. செஞ்சு போட்டு நல்லா இருக்குடான்னு அவங்காரங்கிட்ட சொல்லி தின்னுபிட்டு இப்போ நீ செஞ்சதும் சரியில்லை வச்சதும் சரியில்லைன்னு சொன்னால் எம்மாத்திரம் வருது. அம்மா அதுவும் கேஸில் ஆக்குனா நல்லா இருக்காது, சத்து இல்லை. அம்மியில் அரைச்சி விறகு அடுப்பில் செஞ்சு ஆக்கி கொடுன்னா அதெல்லாம் செஞ்சேன் பாரு. நான் எனக்கு கேனச்சி தானே நான் எல்லாம் செஞ்சு கொடுத்தனும்ல. ஏன் பேச மாட்டான் இந்த ஆள் பைத்தியக்கார பைய. எல்லாம் நல்ல நேக்காக வேலையை வாங்கிக்கிட்டு கடைசியில் என்ன மாதிரி ஒரு பேச்சு, ஒரு 2 லட்சம் பணம் கேட்க போனதுக்கு என்ன பேச்சை பேசி இப்படிலாம் பேசுனா நம்ம வாயை அடக்கிக்குவோம்னு என்னமோ அதுதான் எனக்கு வருது சிந்தனைக்கு. இப்படிலாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோமே கொஞ்சமாவது ஒரு நன்றி விசுவாசம் இருக்கா? எப்போ வேறு ஆயியை பிடிச்சிக்கிட்டே சுற்றுறது.
அப்போ நான் போக வேண்டியதானே காசி ராமேஸ்வரம் நல்லா கொட்டையை மாட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் உப்புக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன எப்போ பாரு நீ என்னத்துக்கடி இருக்கிற நீ பண்ணுறது சரியில்லை, நீ வைக்கிறது சரியில்லைன்னா இது என்னாடி இது வேலை பொழப்பு? ஒரு நிம்மதியாக ஒரு குடும்பம் நடத்த முடியுதா வீட்டில்? இது என்னத்தை நான் சொல்கிறது, வீட்டில் அதனால தான் நீ போட்டு வெளுன்னு வாங்கி நீ எங்கிட்ட அதை போய் தொலை, என்ன பண்ணுற ஏது பண்ணுற மிரட்டிக்கிட்டே இருக்கிறது. அன்னைக்கு கொடுத்த அடியிலேருந்து என் பேச்சை தாண்டதில்ல. இப்படி தான் பண்ணணும், பின்ன என்ன பண்ணுறது? கொஞ்சம் அது எங்கிட்டாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு கரிசனமாக பேசுகிறாரா? இப்போ கூட எங்கே மன உளைச்சலாக இருக்கேன்னு இந்த அக்கா வீட்டுக்கு வந்தால் இந்த அக்கா வீட்டில் ஏகப்பட்ட 7.5 எடுத்து வச்சுருக்கு. புருஷங்காரன் நம்ம வெட்டி போட்டுருவாரான், அதுக்குன்னு போனை போட்டு கோன்னு அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என்னை ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா நீங்களாம் தாண்டி சாட்சி சொல்லணும்னு அந்த அளவுக்கு விளையாட்டுக்கு பேசுகிற மனுஷனை பிடிச்சி அந்த அளவுக்கு என்னென்னமோ இது வந்து பெரிய சீரியஸாக காட்டி என்னக்கிட்ட சொல்லி நான் அந்த அண்ணனை 4 கேள்வி கேட்டேன் பாரு. என்னத்தை நான் சொல்கிறது, எல்லாம் வர்றதெல்லாம் ஏடா கூடமாக தானே இருக்குது. கையும் ஓடலை காலும் ஓடலை. எங்கிட்டாவது இந்த ஆளு தொல்லை எங்கிட்ட கிளம்பி போகட்டும்னு வேலைக்கு அனுப்பி வச்சுப்பிட்டு கிளம்பி வந்தால் இந்த அக்காவை பார்க்கலாம்னு வந்தால் இந்த அக்காவும் இப்படி இது பண்ணிக்கிட்டு கிடக்கு. எக்கா காதில் உழுவுதா என்னன்னு தெரியலையே. என்னடி இது ஒரு புருஷன் முன்னாடி ஒரு விளையாட்டாக பேசுகிறாங்க கொள்கிறாங்க இன்னும் இல்லாமல் அங்கங்கே நாய் எரிஞ்சு விடுவாது, லொல்லொல்லொல்லுன்னு குலைக்காது, அந்த மாதிரிலாம் குலைக்கிறானுவோ புருஷங்காரனும். இங்கே இந்த அக்கா புருஷன் சும்மா விளையாட்டுக்கு பேசுனதுக்கு இது என்னமோ வினயமாக நினச்சிக்கிட்டு என்னமோப்போ புருஷனை வந்து பார்த்தாலும் குத்தன்றாங்க, பார்க்கலனாலும் குத்தன்றாங்க. என்ன மாதிரி எனக்கு வச்ச மாதிரி புருஷன் கிடச்சிருக்கணும் உங்களுக்கெல்லாம், அப்போ தெரியும். புருஷங்காரன் நல்லா கிண்டலை பண்ணி சிரிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கிறது குத்தன்னுது இந்த அக்கா. இந்த அக்காவுக்கு யார் நல்லவங்கன்னா என்ன மாரி புருஷன் வச்சுருக்குறாங்களே, அதான் என் புருஷனை மாரி உள்ளவங்கள தான் இந்த அக்காவுக்கு பிடிக்கும் போடுறக்கு. நானும் என்ன ஏக்கம்பட்டுக்கிட்டு கிடக்குறேன் தெரியுமா. ஒரு பெக்கிற வரைக்கும் தான் என்கிட்ட அந்த அளவுக்கு சந்தோஷமாக பேசுறது கொள்றது எல்லாம். அப்புறம் என்ன மாதிரி என்னை எப்படியெல்லாம் பேசி விட்டுட்டாரு. இப்போலாம் கண்டுக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இருக்குது. புருஷன் பாசம்னா அது தனி பாசமாச்சே. அதை கூட புரிஞ்சுக்க முடியல இந்த அக்காளுக்குன்னா இந்த அக்காளை என்ன தான் பண்ணுறது? சிச்சு எனக்கெல்லாம் ஆத்திரமாக தான் வருது இந்த அக்காளை பார்த்தாலே. எங்கிட்டாவது எம்மா பிரச்சனை எங்கெங்கோ என்னென்னமோ செய்கிறானுவோ. என்ன வாயை திறக்கிறதுக்குள்ளே கன்னத்தில் பட்டார்னு அடி விழுவுது. இதில் வர இந்த அக்காவை வாயால் கேட்டுட்டாங்களாம், அதுக்குன்னு எந்த கவுன்னு கவுது. என்னம்மா 2 நாளைக்கு முன்னாடி போட்டு அடின்னு அடித்ததில் இப்போ இன்றைக்கி 2 நாளாக திருந்தி போய் நிற்கிறான் என் புருஷங்காரன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நான் உத வாங்கிட்டு கிடக்கலையே எக்ஸாம்பிளுக்கு என் புருஷன் வந்து நல்லவன்றதுக்கு. ஆயா அன்னைக்கு என்ன குத்த வந்தானே கத்தி எடுத்துக்கிட்டு அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு இன்னும் அதே பனியனை தான் சுற்றுறான் பாரு. என்ன டயானா புருஷன் எடுத்து கொண்டு போய் செயலில் போட்டான் இவனை. என்ன இன்னைக்கு நல்லா டாக்குன்னு நடந்து போய்கிட்டு இருக்கான். என்னவா இருக்கும்? ஒருவேளை என்னமோ அந்த போலீஸ்காரனை அடிச்சு தள்ளிவிட்டு போகிறானா, நம்மளை பார்த்துட்டானோ, அடையாளம்லாம் நம்மளை தெரியாது. நம்ம அன்னைக்கு வேறு சட்டலில் போட்டிருந்தோம். என்ன ரொம்ப பிரமாதமாக போகிறான். செயலுக்கு போயிட்டு வந்துட்டோமேன்ற ஒரு அசிங்கம் கூட இல்லாத போகிறானா எடுபட்ட பைய. இன்னைக்கு யாரை உயிரை வாங்க போகிறானோ. என்னடி இது ஒரு புருஷன் அதானே, என் புருஷனையும் இவனையும் கம்பேர் பண்ணும்போது இவன் எம்மமா நல்ல வந்தானு தோணுது. என்னாடி அது? ஊர் உலகத்தில் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க,
ஆனால் இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. பொண்டாட்டி உக்காருன்னா உக்காடுறான், நில்லுன்னா நில்றான். அந்த பட்டாவை தூக்கிட்டு வான்னு அன்னைக்கு சொல்கிறா. அதோடு வந்து தானே குத்த வந்தான் எங்களை. இந்த மாதிரி புருஷெல்லாம் எங்களுக்கு வாய்க்கில் வாரு. என்னத்தை நான் சொல்கிறது? அம்மா தங்கம்னு காப்பாற்றுறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு ஆளுக பணமாக வந்து கொட்டுறாங்க, நகையாக கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனசே இருக்காது பாரு. அதுக்கு தான் இந்த குட்டி கடையில் வேலை செஞ்சவனை இந்த பார்வதி உஷாரு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறா. என்னதான் இருந்தாலும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறாங்க. இருந்தாலும் இவன் நல்ல பொண்டாட்டியை வச்சு படைக்கிறானே. நமக்கும் தான் வாச்சிருக்கிறான் பாரு. என்னமோ சி எதுக்கு தான் வந்து இவனெல்லாம் பார்த்தா எரிச்ச. இவன் மூஞ்சி நல்லா இல்லை, மோக்கரையும் நல்லா இல்லை. பனியில் ஒரே ரத்த கரை. முகரையை வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டியை வச்சுக்கிறத பாரு. அதானே இதுமாரி கூட நான் பார்த்து கட்டியிருந்துருக்கலாம். இந்த எடுபட்ட பையன் நல்ல ஷாருக்கான மாரி இருக்கிறாரு அப்படின்னு கட்டி இருந்ததுக்கு என்னை இன்னைக்கு உதச்சி தள்ளிவிட்டு ஓரம் கட்டிட்டு போகிறாப்புல தலைவர். இருக்கட்டும். பேசுவோம்மா எதுவும். அன்னைக்கே கத்தி எடுத்து குத்த வந்தான். இன்றைக்கி போய் பேசினோம்னா எதுவும் பேச்சு கீச்சு பண்ணி எதுவும் கயிறு சொக்காக்கலேருந்து எதுவும் கத்திக்கிட்டே எடுத்து கழுத்து கீறி போட்டான்னா யார் என்னப்பா என் பிள்ளைய பார்க்குறதுக்கு எனக்கு நல்லது கட்டுறது செய்யறது. எல்லாம் இவன் சும்மாவா வெட்டியாக போவான், காசுனா தான் போவான். எவன் வீட்லையாவது கறி கேட்டிருப்பாங்க, அதான் இம்மா வேக்குன்னு போகிறான். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு கறியை நல்லா வெட்டி விற்று ஊரில் பாதி இடத்த வாங்கி போட்டாங்க. இப்போ போகிறான் எங்கிட்ட. செயலில் இருந்த கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குதா? ஒன்றும் இருக்காது எடுபட்ட வயலுக்கு. இவங்களுக்கெல்லாம் கண்டதெல்லாம் காசி தானே. காசு இருந்தால் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? காசு கிடைக்க தான் காசு ஆசையும் பிடிச்சி போகுது மக்களுக்கு. என்னம்மா இதை கொண்டு போய் முதல்ல இந்த பஞ்சவரம் தக்கட்ட சொல்லணும். இந்த அக்கா வர ஒரு பைத்தியக்காரி என்னம்மா சொல்லிவிட்டாரான் விளையாட்டுக்கு. அதுக்குன்னு கழுதவை எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில் வந்திருந்தாலாவது இந்த ஆளை 2-3 பேராக சேர்ந்து போட்டு ஒத்தன்னு உதைக்கலாம். அன்றைக்கி கத்தி எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு துரத்துறானே. அம்மா ஆம்பளைனா இப்படி இருக்கணும். பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா பக்குன்னு வந்து தப்போ கரெக்டாக பொண்டாட்டி பிராடு வேலை பண்ணுறாளோ என்ன பண்ணுறாளோ டக்குன்னு எங்களை குத்த வந்தானே சொன்னான்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் புருஷன். நமக்கும் ஆச்சு இருக்கு, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் ஆச்சு இருக்குவா பாரு. 7.5 நாட்டு சனி.